நம்ம வயலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சால் நல்லா புழுதி ஓட்டிட்டு எள்ளை விதைச்சிட்டு இன்னொரு சால் நல்லா புழுதி ஓட்டி நம்ம வந்து அந்த எள்ளை வந்து விதைச்சதை நல்லா கிளறி விட்டுருக்குறோம். ஓகேங்களா? இந்த கிளறி விட்ட எள்ளு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா நம்ம மண்ணில் ஒரு ஈரப்பதம் இருக்குது. ஈரப்பதம் ப்ளஸ்ஸு பனிப்பொழிவு நம்ம ஏரியாவில் இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து தண்ணி நம்ம தேவை இல்லை. தேவைன்னா இதுக்கு தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 2, 3 நாள் பார்க்கலாம். ஒரு முளைப்பு வராத மாரி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து தண்ணி விட்டு லைட்டாக கொஞ்சம் நனைச்சிக்கலாம். உங்களுக்கு அது போதும். எள்ளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பராமரிப்பு செலவு கிடையாது. ஓகேங்களா? எள்ளுல இன்னொரு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, எள்ளு வந்து பார்த்திங்கன்னா மண்ணில் உள்ள எல்லா சத்துக்களையுமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வளரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த சத்து பற்றாக்குறைக்கு நாங்கள் என்ன பண்ணுறோன்னு வந்து பார்த்திங்கன்னா, உளுந்தோட ஒரு ஏக்கருக்கு ஒரு 2 கிலோ உளுந்தையும் தெளித்து விட்ருக்குறோம். உளுந்து தெளிக்கிறது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போன காணொளியில் நீங்களே பார்த்துருப்பீங்க. நைட்ரஜன் சத்தை உங்களுக்கு மண்ணில் நிறைய இழுத்து வச்சுக்கும். பலப்பட்ட சத்து இந்த மாற்றுப்பயிர் தெளிப்பதனால இருக்குது. ஓகேங்களா? நாங்கள் எள்ளு விதைக்கிறோம். உங்கள் பகுதியில் என்னென்ன பயிர்களை நீங்கள் மாற்றுப்பயிர்களை பயிரிடலாமோ அதை பயிரிட்டு பயனடைங்க.